கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இயேசு ஜனங்களிடம் சொன்னார், சரீரத்துக்கு கண்களே விளக்கு என்றார். கண் தெளிவாய் இருந்தால்தான் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். கண் கெட்டு போனால் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும் என்றார். நம்முடைய சரீரம் ஒரு புறத்திலும் இருளடையாமல் முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால், உன் கண் ஆகிய விளக்கு தன் பிரகாசத்தினாலே நமக்கு வெளிச்சம் தருகிறது போல நம் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்று இயேசு கூறினார். ஆகையால் நம்மிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எப்பொழுதும் உன் கண்கள் விழிப்பாய் இருக்கும்படி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று இயேசு கூறினார். கண்கள் சரியாக தெரியவில்லை என்றாலே அந்த மனிதனுக்கு உலகமே இருண்டது போலதான் இருக்கும். வாழ்க்கையே இருண்டு போய்விடும். தன்னுடைய சரீரத்தை கூட தானே பார்க்க முடியாது. ஆகவேதான் கண் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்று இயேசு கூறினார். அடுத்ததாக, கண் கெட்டதாயிருந்தால் மற்றவர்களையும் பார்க்க முடியாது. அருகில் இருக்கிறவர்கள் சத்தத்தை கேட்கலாம், ஆனால் அவர்களுடைய பார்வை, மனநிலை எதையும் அறிய முடியாது. ஆகவேதான் இயேசு கண் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்று கூறினார். அடுத்தபடியாக, விளக்கை கொளுத்தி நாம் யாரும் மறைவிடத்தில் வைக்க மாட்டோம். தானியங்களை அளந்து போடுகிற பெரிய மரக்காலால் அதை மூடவும் மாட்டோம். அந்த விளக்கை உரிய இடத்தில் தண்டில் தான் உயரமாக வைப்போம். அப்போதுதான் அந்த வெளிச்சத்தை நாம் உணர முடியும். நாம் விளக்காக இயேசுவை மனதில் சுமந்தால் மட்டும் போதாது. இயேசுவை மறைத்து மனதிற்குள் வைப்பதை விட நம்முடைய வாயினால் இயேசு அறிக்கை பண்ணப்பட்டால் இந்த உலகம் இயேசுவின் வெளிச்சத்தை காணும். நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற தாளந்துகளை நாம் பயன்படுத்தாமல் மரக்காலால் விளக்கை மூடுவது போல இருந்தோமானால் நாம் இயேசுவுக்காக பிரகாசிக்கவோ வெளிச்சம் கொடுக்கவோ முடியாது. இப்படித்தான் ஒருவர் மற்றவர்களிடம் பேசுவதற்கே மிகவும் பயப்படுவார். ஆனால் அவருக்குள்ளாக பாடல் பாடும் தாளந்து இருந்தது. இயேசுவையும் ஏற்றுக்கொண்டிருந்தார். முன்னால் போய் பாட வேண்டுமென்றால் எழும்பவே மாட்டார். ஒரு நாள் இயேசு அவரிடம் பேசினார். மகனே, உனக்குள்ளாக வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சமாகிய என்னை நீ ஜனங்கள் முன்னால் அறிக்கையிட்டால்தான் உன் மூலமாக நான் புகழப்படுவேன். உன்னில் உள்ள இருளும் அகன்று போகும். ஆகவே மகனே, நீ எழுந்து உன் பிரகாசத்தை வெளிப்படுத்து. உன் தாளந்தை ஒளித்து வைக்காதே, மரக்கால் போட்டு மூடியும் வைக்காதே என்று கூறினார். அன்றிலிருந்து அவர் இயேசுவுக்காக பிரகாசித்து கொண்டே இருக்கிறார். இதை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு பாடும் வரங்கள் இருக்கிறதா? புத்தகம் எழுதும் வரங்கள் இருக்கிறதா? பிரசங்கிக்கிற வரம் இருக்கிறதா? என்ன வரங்களை ஆண்டவர் தந்தாலும் அந்த வரத்தை ஆண்டவருக்காக பயன்படுத்துவோமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற யாவரும் தனக்கு நீர் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்த அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.